அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த பதிவில் தீமையில் நன்மை விளையாது என்னும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருட்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம். விளக்கத்திற்கு செல்லும் முன் ஒரு சில வார்த்தைகள் மட்டுமே. இது என்ன தீமையில் நன்மை விளையாது என்பது அனைவரும் அறிந்ததுதானே என்றால் அது மிகச் சரியேதான். இருப்பினும் இது குறித்து ஒரு நல்ல தெளிவு விளக்கம் கிட்டும் என்ற கோணத்திலேயே இப்பதிவு அமைகின்றது. தலைப்பு தீமையில் நன்மை விளையாது. தீய குணம் அனைத்தும் துன்ப வடிவங்களே. அவற்றை உள்ளத்தில் குடிபுக விடக்கூடாது. அக்குணங்களை உடையவர்களே அசுரர்கள். தீய குணம் உடையவரை உறவினர் எனவோ நண்பர் எனவோ கொள்ளக்கூடாது. தீய குணங்களும் தீயோரின் உறவும் நன்மை பயப்பன போல தோன்றினாலும் அவை துன்பத்தின் வித்துக்களே. தீமையில் நன்மை விளையாது. ஊழ் அனைத்தும் மாயையே. தீயோர்க்கு உதவுவதும் தீதே. தீய குணங்களையும் அவற்றை உடையோரின் சேர்க்கையையும் தவிர்க்க வேண்டும். நம்மில் தீய குணம் இருக்குமாயின் அதனை அழிக்க வேண்டும். இவ்வுலகில் வாழ் பெரும் பகுதியினர் அசுரர்களே. இவர்கள் கருணையிலா ஆட்சியின் ஆதரவாளர்கள். தீய குணம் ஒன்று உள்ளவரும் அசுரரே. ஜீவகாருண்யமே தீய குணம் அற்றது. அது ஒன்றே கருணையிலா ஆட்சி செய்யும் மாயையை அழிக்க வல்லது. அத்திருவருட்பிரகாசமே செஞ்சுடர்பூ. அப்பூவின் ஏகதேச கருணையே விபூதி. விளக்கம் முற்றிற்று. இருப்பினும் இவ்விளக்கம் குறித்து சில வார்த்தைகள் மட்டும் தொடர்கின்றது. நம்மில் தீய குணம் இருக்குமாயின் அதனை ஒழிக்க எளிய வழி என்ன என்றால், நம்முள் இருக்கும் நற்குணம் மட்டுமே மேலும் மேலும் விளங்கி ஓங்க வேண்டும். அதாவது
நற்குணம் ஓங்க ஓங்க, தீய குணம் அனைத்தும் படிப்படியாக விலகி தானே ஒழியும். இதனை வேலூர் ஐயா அவர்கள் தம்முடைய விளக்கங்களில் பல இடங்களில் வலியுறுத்துகின்றார்கள். ஆகையினால் நாம் முதலில் நல்லவராகி பின் படிப்படியாய் மேலேறி தெய்வகதியான் முடிவு நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற உண்மையான லட்சியத்தை மேற்கொண்டால் திருவருள் நம்முள் விளங்கி ஓங்கி எல்லா விளக்கங்களையும் உண்மைகளையும் உணர்த்தி பூரண அருளை நமக்கு அருளி நம்மை அவருடனே, அதாவது இறைவனுடனே இரண்டறக் கலக்கச் செய்து இருவரும் ஒன்றாகும் பேற்றினை பெறலாம் என்ற அளவில் இப்பதிவு முற்று பெறுகின்றது. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.